பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பெரிய கருப்பன் போட்டியிட்டார். ஓட்டு எண்ணிக்கையின் போது பெரிய கருப்பனுக்கும் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. கடைசி சுற்று முடிவில் பெரிய கருப்பன் 83,364 ஓட்டுகளும், தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,365 ஓட்டுகளும் பெற்றிருந்தனர். ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் வென்றதாக அறிவிக்கப்பட்டது. தாவேக வேட்பாளரின் வெற்றியை எதிர்த்து திமுக பெரிய கருப்பன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் ஓட்டுகள் தவறுதலாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு சென்றுவிட்டன. திருப்பத்தூர் தேர்தல் அதிகாரி அவற்றை நிராகரித்துள்ளார். எனவே அந்த ஓட்டுகளை மீண்டும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒருவேளை இருவரும் சம வாக்குகள் பெற்றிருந்தால் குலுக்கல் முறையில் வெற்றி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். தபால் ஓட்டுகள் எண்ணுவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் தாவேக வேட்பாளர் MLA பதவியேற்க தடை விதிக்க வேண்டும் என பெரிய கருப்பன் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. தபால் ஓட்டுகளை வேறு தொகுதிக்கு மாற்றி அனுப்பிவிட்டால் என்ன நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யும் வரை தேர்தல் தொடர்பான ஆவணங்கள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என தேர்தல் கமிஷன் சார்பில் பதில் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் அளித்த புகாருக்கு விளக்கம் அளிக்காதது ஏன்? ஒரே ஒரு ஓட்டாக இருந்தாலும் பதிலளிக்க வேண்டியது தேர்தல் கமிஷனின் கடமை. இது தொடர்பாக தேர்தல் கமிஷன் விளக்கமளிக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டது. தாவேக MLA பதவியேற்க ஹைகோர்ட் இதுவரை எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. எனினும் இந்த வழக்கு விசாரணை இன்றும் தொடர்வதால் தாவேக சார்பில் போட்டியிட்டு வென்ற சீனிவாச சேதுபதி இன்று MLAவாக பதவியேற்பதில் சிக்கல் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.